அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஆண்டவரை துதிக்கப் போகிறோம். பாவியாக வாழ்ந்திருந்த நம்மை இந்த உலகத்திற்கு தேடி வந்து ரட்சித்தவர் தான் நம்முடைய ஆண்டவர். அதில் மாற்று கருத்தே இல்லை. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நம்மை தேடி வந்து ரட்சித்த தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி அப்படி உற்சாகமாக தேவனை துதிப்போம். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடிப்பாடி துதித்திடுவே, நான் ஆடிப்பாடி துதித்திடுவே. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார், ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். வல்லமையும் அன்பு ஞானம் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். வல்லமையும் அன்பு ஞானம் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடிப்பாடி துதித்திடுவேன், நான் ஆடிப்பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். இந்த உலகத்தில் யாரும் நம்மளை தேடி வராமல் இருக்கும்போது, எல்லாரும் நாம் ஒடுங்கி போய் கிடக்கும்போது, நொறுங்கி போய் கிடக்கும்போது, யாருமே நம்மளை தேடி வராமல் இருக்கும்போது, நம்மளை தேடி வந்து தூக்கி எடுத்து காப்பாற்றி ரட்சித்த தெய்வம் நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு. அந்த அன்புள்ள தேவனுக்கு எல்லாரும் நன்றி சொல்லுவோம். ஏசப்பா, எங்களை தேடி வந்தீங்களே, எங்களை தேடி வந்து ரட்சித்தீங்களே, எங்களுக்காக உங்கள் ஜீவனையே சிலுவையில் கொடுத்து எங்களை மீட்ட உங்களுடைய நல்ல கிருபையை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இரும், பலப்படுத்தி ஆசீர்வதித்தோம். இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம வாசிக்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி முன்கூட்டி அறிவித்த ஒரு வேத பகுதி தான் இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. தேவனுக்கு மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு முன்பதாக வாழ்ந்திருந்த ஒரு தீர்க்கதரிசி தான் இந்த ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி. இவருக்கு ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் மனுஷனாக அவதரிப்பார், வருவார் என்பதை குறித்த பல வெளிப்பாடுகளை பிதாவாகிய தேவன் முன்கூட்டியே கொடுத்திருந்தார். அப்படி கொடுக்கப்பட்ட பல முன்கூட்டி சொல்லப்பட்ட பல தீர்க்க தரிசனங்கள் இந்த ஏசாயா புஸ்தகத்தில் இருக்கிறது. ஆனால் அதில் குறிப்பாக சொல்லப்பட்ட ஒரு வசனம்தான் இயேசுவை குறித்து. 1 வசனம் சொல்லுகிறது, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இயேசுவை குறித்து, இயேசு தாவீதின் சந்ததியில் யூதா கோத்திரத்தில்
தாவீதினுடைய வம்சத்தில் அவர் பிறப்பார் என்பதை குறித்த சொன்ன ஒரு வார்த்தை. அந்த இயேசுவின் மேலே ஆவியானவர் எப்படி இருப்பார் என்பதை குறித்து சொல்லுகிற ஒரு வசனத்தை கவனிச்சு பாருங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. ஆவியானவருக்கு இருக்கிற நிறைய சிறப்பு தன்மைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. ரெண்டாவது ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவி. மூன்றாவது அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், வேத புஸ்தகத்திலே தேவனுடைய ஆழத்துவத்தை 3 நிலையோடு கூட வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 பிதா, 2 குமாரன், 3 பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய வெளியரங்கமான ஒரு கிரியையின் காலமாக இருக்கிறது. கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, மேல் வீட்டறையில் கூடியிருந்து ஜெப விண்ணப்பங்களை செய்து கொண்டிருந்த அப்போஸ்தலர்கள் மேல் பிதாவினுடைய வாக்குத்தத்தம் என்ற அந்த வாக்குத்தத்தம் யோவேல் 2:28 சொல்லப்பட்டபடி மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்பட்டது. அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மேல் ஊற்றப்பட்ட போது அவங்க வல்லமையான சாட்சியாக விளங்கினார்கள். பரிசுத்த ஆவி அவங்களிடத்தில் வந்து அவங்க பலன் அடைஞ்சாங்க. அந்த ஆவியானுடைய தன்மையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த ஆவியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். கிறிஸ்துவின் ஆவியை, ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால் பரிசுத்த ஆவியின் பலனை நீங்கள் பெறும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஞானத்தையும் உணர்வையும் கொடுப்பார். இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னா நம்ம ஞானம் உள்ளவங்களாக இருந்தால் தான் வாழ முடியும். இல்லைனா பாவத்தில் விழுந்து நம்ம வாழ்க்கை கேடாய் மாறிடும். அப்போ ஞானத்தை அருளுவது யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்புறம் உணர்வை அருளுவது, இருதயத்தில் உணர்வு. மனுஷனுக்கு இன்றைக்கி ரொம்ப அவசியமாக இருப்பது உணர்வின் ஆவியானவர், உணர்த்துகிற ஆவியானவர். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் என்று ஆவியானவரை குறித்து யோவான் சுவிசேஷத்தில் நம்ம படிக்கிறோம். அப்போ ஆவியானவர் உணர்த்துகிற ஆவியானவர். நமக்குள்ள இருதயத்துக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும். ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், இது தப்பு அப்படிங்கிற அந்த உணர்வு, இது சரி அப்படிங்கிற அந்த உணர்வு, அப்படிப்பட்ட உணர்வின் ஆவியை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அடுத்து ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனை மனுஷர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொன்னாலும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கறது மாதிரி ஒரு ஆலோசனையை யாருமே கொடுக்க முடியாது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனை நமக்கு தேவை. ஆலோசனை அருளும் ஆவியானவர். அப்புறம் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் அருளும் ஆவி. அறிவு நமக்கு வேணும். அறிவு இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமல் உணர்வு இல்லாமல் சங்காரமாகிறார்கள். நமக்கு அறிவு தேவை, ஆற்றல் தேவை. அறிவாய் நடந்து கொள்வதற்கு தேவ அறிவு நமக்கு தேவை. அப்போ அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிறதையும் நமக்கு அருளுகிறது பரிசுத்த ஆவியானுடைய வேலை. எனவே இந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இயேசுவின் மேலே இந்த ஆவியானவர் தங்கியிருந்ததுனால இந்த ஆசீர்வாதம் எல்லாம் அவருக்குள்ளே நிறைவாக இருந்தது. அதே ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் தர விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கோங்க, காத்திருந்து பெற்றுக்கோங்க, ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள், தேவ சமூகத்தில் விரும்பி கேளுங்க. தாகத்தோடு ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று நீங்கள் கேட்டால், பெந்தெகோஸ்தே நாளில் எப்படி ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ, எப்படி கொர்நேலியுடைய வீட்டில் ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ, எப்படி சமேரியாவில் பிலிப்பு ஊழியம் செய்த சமேரியா பட்டணத்தில் எப்படி அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணும்போது ஆவி ஊற்றப்பட்டதோ, அதே மாதிரி உங்கள் மேல், என் மேல், நம்ம மேல் ஆவியானவர் ஊற்றப்படுவார். வாஞ்சியோடு கூட பரிசுத்தாவின் நிறைவுக்காக கேளுங்க. நிறைவின் ஆவியானவர் நிறைவாய் உங்களை நடத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தாவின் நிறைவை கொடுத்து இந்த நாட்களிலே என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பீரா என்று ஜெபிக்கிறேன். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும்.
ஆவியை பெறவில்லை, பரிசுத்தாவிக்காக வாஞ்சிக்கிறேன்னு சொல்லுகிற பிள்ளைகளுடைய சிரசின் மேல் இப்பொழுது தேவனுடைய கரம் வைக்கப்பட்டு அவர்கள் ஆவியில் நிரப்பப்பட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.